ஒரு காரியம் நான் சொல்ல வருவேன். நம்ம எல்லாரும் கர்த்தருடைய கர்ப்பத்தை தான் வளர்ந்துருவோம். Hallelujah. Amen. We are all born from the womb of God. Hallelujah. சரி, உங்களை நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். கர்ப்பம் அப்படின்னு சொன்னாலே என்ன தோணும்? என்ன தெரியும் சொல்லுங்க. womb அப்படின்னா என்ன? what all comes to your mind? சுமக்கிறது. ஓகே, வேற உருவாக்குறது. ஓகே, வேற ஓகே. இந்த இடத்துல நான் சொல்ற காரியம் என்னன்னா, எபிரேய மொழியில ராகேம் அப்படின்னு அர்த்தமா. அது லிட்டரலி இன்னொரு அர்த்தம்னா கம்பேஷன் அர்த்தமா, மனதுருக்கம். நீங்க பார்த்தீங்கன்னா பைபிள்ல எல்லா இடத்திலும் கர்த்தர் வந்து அவருடைய ஆவியில ஞானத்தின் ஆவி இருக்கு, அண்டர்ஸ்டாண்டிங், ரெவலேஷன் எல்லாமே இருக்குங்க. அதே மாதிரி கனியும் பார்த்தீங்கன்னா ஜென்டில்னஸ் இருக்கு, பேஷன்ஸ் இருக்கு, பொறுமை, நீங்க பொறுமை, லாங் சஃபரிங், லவ். ஆனா கம்பேஷன் மட்டும் இல்லை பார்த்தீங்களா? Because God is made out of compassion. Hallelujah. See, I don't know so many the basic and the teach for that. Starting from the basic thing, but we will have a big deep. Amen. This is a platform, a place where God wants to talk to you very deep. Amen. After we are in this review, country therapy, we are not talking. Amen. So, let us have compassion. அப்போ அவருடைய கர்ப்பத்துல கம்பேஷன். நீங்க பாத்தீங்கன்னா அழகா கர்த்தர் வந்து ஜனங்களை எருசலேம் ஜனங்களை பார்த்து அவர் மனதுருகி அவர் வந்து சொல்லுவார், ஐயோ இந்த ஆடுகள் எல்லாம் மேய்ப்படலாம் சுற்றி கொண்டிருக்காங்க, ஐயோ ஆடுகளோட உறுதியா இருக்கு, ஆனா வேலையாட்களும் கம்மியா இருக்குன்னு சொல்லி சொல்லுவார். அப்ப என்ன நடக்குது தெரியுமா? கர்த்தருடைய கர்ப்பத்தை வந்து மத்திய 10ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். 35 இருந்து 37, 38 வைக்கலாம். சாரி மத்திய 9ஆம் அதிகாரம் 36 38. ஓகே. செயல்படுறதுக்கு நீங்க ஜெபிக்கும் பொழுது for you to open the book of God and pray. Amen. Amen. அப்ப நான் உடனே அது சொன்ன உடனே the very next thing is உடனே அதுக்கு பதில் கொடுக்கணும். Without prayer you cannot move an inch from the spiritual realm to the physical realm. Hallelujah. Okay, எல்லாருமே தெரியும். You don't need to give. I don't want to give an introduction. எப்படி பிசிக்கலா இருக்கும் அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் realm வரும். அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க manifest ஆகும். You are doing this? Yes. Yes. That's what it is. இந்த வரதுக்கு முன்னாடி அங்க இருந்ததுக்கு அப்புறம் தான் இங்க வரும். அந்த
ஆவிக்குரிய மண்டலத்துல கர்த்தர் இருக்கிறார். நம்மளும் அங்கதான், நம்ம பூமியில இருந்தாலும் நம்ம எங்க உட்கார்ந்துட்டு இருக்கோமோ, we are seated in heavenly places along with God our Father. Hallelujah. So அது அறிவுல அங்கதான் நம்ம உருவாக்கப்படுறோம். So the home of God, கர்த்தருடைய கர்ப்பம் பூமியில இல்ல, அது spiritual places, heavenly places. Hallelujah. Hallelujah. Praise God. So இந்த கர்ப்பம் அப்படின்னு பார்க்கும்போது, so இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது we can see that prayer triggers the womb. Prayer is a transaction. Amen. So இந்த இடத்துல womb அப்படின்னு பார்க்கும்போது it is already found even before it was created. Amen. பூமியில ஆணையும் பெண்ணையும் சிருஷ்டிக்கும் பொழுது கர்த்தர் பார்த்து நம்ம மைண்ட்ல வச்சுட்டு ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி எல்லாத்தையும் உருவாக்கிட்டார். ஹalleluya. வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு சொல்றாங்க. வெளிச்சம் வந்துச்சு. அப்ப என்ன அர்த்தம்? வெறும் சொல்றத வெளிச்சத்தை உருவாக்கல. The light was already found. Amen. நம்ம ரெஸ்பிரேஷன் வீடியோல இது எல்லாமே பார்த்துட்டோம். So அதனால so light was already found in him. A God is a consuming fire. அவர் வந்து என்ன சொல்றது? He is full of light. He is the light of all men. He is the light of all men. அப்ப அப்படி பார்க்கும்போது அவருக்குள்ள வெளிச்சம் இருக்கிறபடியால் அவர் சொல்றார், வெறும் வெளிச்சம் உண்டாக கடவுளோட ஸ்பிரிச்சுவல் ரெல்ம் அவர்கிட்ட இருக்கிறது பூமியில ஸ்தாபிக்கப்படுது. ஓ ஹalleluya. Light comes forth. Amen. Spiritual realmல இருக்கிறது எதுவுமே நம்ம பார்க்க முடியாது. It is hidden to our natural eyes. Physical eyesக்கு தரிசன கண்களுக்கு அது மூடப்பட்டிருக்காங்க. விசுவாச கண்களை நம்ம பார்க்க முடியும். ஹalleluya. அப்போ என்ன நடக்குதுன்னா come forth அப்படின்னு சொல்றாங்க. ஆதியாகம குழந்தை வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொன்னோடனே ஹிட்டனா இருக்கிறது அப்பியரன்ஸ் வருது. ஹalleluya. ஆமென். ஆமென். அதாவது விசுவாச கண்களை பார்க்கிறது இப்ப தரிசன கண்களை பார்க்க கூடியது. ஹalleluya. ஆமென். அதே போலதான் கர்த்தர் ஆணையும் பெண்ணையும் சிருஷ்டிக்கும் பொழுது, ஆதாம் ஏவாளை சிருஷ்டிக்கும் பொழுது ஏவாளுக்குள்ள கர்ப்பத்தை வச்சிருக்காரு. ஆனா கர்ப்பத்தை உண்டு பண்ணது பூமியில இருந்தாலும் ஏவாளுக்குள்ள உண்டு பண்ணணும். அப்புறம் எந்த பாட்டில பண்ணா அவருடைய கர்ப்பத்தை பாட்டு கர்த்தர் வரும்பொழுது அவருடைய கவர்மெண்ட் இஸ் லைஃப் ஆன் ஷோல்டர் இருக்கும். கர்த்தத்துக்கும் ஒரு தோளின் மேல் இருந்தது அப்படின்னு. அப்ப கர்த்தத்துக்கும் ஒரு தோளின் மேல் இருந்தது அப்படின்னா கவர்மெண்ட். அப்போ என்ன கவர்மெண்ட்? பூமியில இப்ப இருக்கிற எல்லாமே காப்பி ஷாடோ ஆஃப் வாட் இஸ் ஆல்ரெடி ஹேப்பனிங். அப்போ பரலோகத்துல ஒரு கவர்மெண்ட் இருக்கு. அந்த கவர்மெண்டோடைய அம்பாசிடரா, அந்த கவர்மெண்டோடைய ஹோல்டரா பேசப்பட்டு. அப்ப கவர்மெண்ட் வந்து பூமியில மட்டும் கிடையாது. ஏதோ பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் ஒரு ஹைரார்க்கியோட எம்பையர் இங்க மட்டும் கிடையாதுங்க. பரலோக கவர்மெண்ட் இருக்கு. ஹalleluya. அதை பார்த்து தான் இந்த காரியங்கள் செய்யறாங்க. நான் சொல்றது ஒரு புரிதல. இதே மாதிரி நாங்க எல்லாமே everything happens as per what has happened in the spiritual world. அப்போ இந்த கர்ப்பமானது பூமியில உருவாக்கப்பட்டதுல, பரலோகத்துல அந்த ஹெவன்லி பிளேசஸ்ல உருவாக்கப்பட்டது. கர்த்தருடைய தன்மையை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கார். Hallelujah. Be very clear. That's why I started with this. Amen. Amen. அதே போல இந்த கர்ப்பமானது உருவாக்குற இடமாய். Amen. It is a place of creating and birthing. Amen. வெறும் கிரியேட்டிங் மட்டும் இல்ல, அது பெற செய்கிறவருமாக அந்த இடம் இருக்கு. அண்ட் யார் இதை கிரியேட் பண்ணுவா, பெற செய்ய முடியும், அதை யார் பண்ண முடியும்னா கர்த்தர் தவிர்த்து யாரும் செய்ய முடியும். Satan cannot create. Hallelujah. Satan cannot create. Satan only duplicates. So that's அழகா வரும். பிசாசு கிரியேட் பண்ண முடியாது. பிசாசு டூப்ளிகேட் பண்ண தான் செய்ய முடியும். அத மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருக்கோம். கர்த்தர் தான் கிரியேட் பண்ண முடியும். கர்த்தர் தான் ஃபார்ம் பண்ண முடியும். பிசாசு அதை கிரியேட் பண்ண திருட முடியும். திருடவும் கொள்ளவும் அழிக்கவே வரா, வேற ஒன்றுக்கும் வரல. பிசாசால உருவாக்க முடியாது இயேசுவின் நாமத்தினால. Hallelujah. Hallelujah. Believe this. This will cause the எல்லா ஆஸ்பெக்ட்லயும் சொல்றேன். பிசாசு உங்க வாழ்க்கையில
ஹalleluya. யோபு பாருங்க, யோபு சுற்றி இருக்கிற அந்த வேலையை கர்த்தர் எடுத்ததுக்கு அப்புறமா தான் பிசாசு வர முடியும். பிசாசு கர்த்தரிட கேட்காம ஒண்ணுத்தையுமே அவன் செய்ய முடியாது. ஹalleluya. Amen. So every part of your life is being orchestrated by God. வாசிக்க வசனத்தை யோபு 31வது அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. யோபு 31:15. ஆவிக்குரிய அர்த்தத்தில் வாசிப்பாங்க, டீப்பர் வாசிப்பாங்க. தாயின் கர்ப்பத்தில் என்னை உண்டு பண்ணினவர் அவனையும் உண்டு பண்ணினார் அல்லவோ. அப்போ எல்லாருமே ஒரே கர்ப்பத்தில் வந்தாங்க. இந்த தாயின் கர்ப்பம் வேற யாரும் கிடையாது, ஒரு தாய் போல பேச்சுக்கிறது. ஹalleluya. எல்லாருமே ஒரே விதமாக பூமிக்கு தந்தாங்க. ஹalleluya. ஒரே விதமான கர்ப்பத்தில் எங்களை உருவாக்கினார் அல்லவோ. ஒரே கர்ப்பத்தில் ஒரே விதமான who has fashioned us. ஹalleluya. யாரு? கர்த்தர். கர்த்தர் தான் கர்ப்பத்தை நல்லா கவனிங்க. நம்ம பார்க்கறதெல்லாம் கர்ப்பத்துல மனுஷனை பார்க்கலாம், மனுஷ பாயிண்ட் மாத்திரம் பேசுறோம். உங்க வேலை கர்த்தரை கர்ப்பத்துல தான் வருது, உங்க லைஃப் பார்ட்னர் கர்த்தரை கர்ப்பத்துல தான் வருது, உங்க ஞானம் கர்த்தரை கர்ப்பத்துல தான் வருது, உங்களுடைய பூமிக்குரிய அனைத்து ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய அனைத்து ஆசீர்வாதங்கள் எல்லாமே கர்த்தரை கர்ப்பத்துல தான் இந்த மேனிஃபெஸ்ட் ஆகுது. ஆமென். அப்ப கர்த்தர் என்ன சொல்ல வரார்னா, அதை உண்டு பண்ணினவர் கர்த்தர் மட்டும். ஹalleluya. ஹalleluya. ஆமென். சோ இந்த இடத்துல நம்ம பார்க்கணும், இன்னொரு வசனம் வாசிங்க. ஏசாயா 44 அதிகாரம் 24 வசனம். நாம நிறைய வசனங்களை வாசிக்க போறோம், ஏன்னா வெறும் ஒரு டீச்சிங் நாட் டீச்சிங். வாசிக்கலாம். ஏசாயா 44 24. உன் மீட்பரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். ஆமென். அப்ப நான் உன்னை உருவாக்கினேன். ஹalleluya. இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க பூமியில வரதுக்கு முன்னாடியே கர்த்தர் தான் உங்க மேல authority. God has 100% authority over you because He only formed you. Hallelujah. Amen. Amen. நீங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல, சங்கீதம் 131:9 13 16 வாசிக்காதீங்க, எல்லாருக்கும் தெரியும். We are fearfully and wonderfully made. தாயின் கர்ப்பத்துல எல்லாரும் கர்த்தர் காஷன் பண்ணி நீச்சல் together. அப்போ இதெல்லாம் அந்த வசனங்கள் ஃபுல்லா வாசிக்கும் போது என்ன தெரியும்னா, கர்த்தர் தான் நம்மள அந்த ஒரு வசனம் ரொம்ப அழகா He saw my unformed substance. Amen. He saw my unformed substance. அந்த வசனம் மட்டும் வாசிக்கலாம். சங்கீதம் 139 அதிகாரத்துல 14 வசனம் வாசிங்க. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போது அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. Oh, hallelujah. I want to talk to you here. English ரொம்ப அழகா. Your eyes saw my substance being yet unformed. Form ஆகல, ஆனா இந்த கருவுடைய அதோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் இட்ஸ் ஃபார் சப்ஸ்டன்ஸ். கருவை கண்கள் கண்டது இருக்கு, ஆனா தமிழோட இங்கிலீஷ் இஸ் வெரி வெரி ஷார்ட். பிஃபோர் தட் என்ன சொல்றது, கருவுக்கு ஃபீட்டஸா, அந்த ஃபீட்டஸ்க்கு முன்னாடி, அந்த ஸ்டேஜ்க்கு முன்னாடி இருந்த பாயிண்ட்லயே even before it was formed, God knew the substance. Now we are here. And substance is it. கரு முன்னாடி ஒரு பேஜ் இருக்கும்ல, அது மெசேஜ். ஹalleluya. ஆமென். யோசிச்சே நிறைய பேசுவோம். இன்னொரு வசனம் வாசிங்க. எரேமியா 20 அதிகாரம் 17 வசனம் வாசிங்க. எரேமியா 20:17. என் தாயார் எனக்கு பிரேத
Amen. அப்போ என்ன அர்த்தம்னா சில டைம் இந்த கர்ப்பம் it can also be a grave. கர்ப்பத்துல வெறும் ஜீவனை உருவாக்குறது மாத்திரம் இல்ல, மரணம் வருகிற இடமாகும். It is a place of life. It can even be a place of death. இனி கர்த்தருடைய கர்ப்பத்துல காரியங்கள் உண்டாக்கப்படுவதற்கும் அந்த கர்த்தருடைய கர்ப்பத்துல அது மறைவதற்கும் யார் கையில இருக்குன்னா every action of yours opens a shop for you. Amen. நான் இன்னும் நிறைய காரியங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த இப்படி என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா வெறும் ஜீவனை பரப்பிக்கிறது மாத்திரம் இல்ல, அழிவை பரப்ப கூட பண்ண முடியும். He can start something, he can stop something. அண்ணாவுடைய கர்ப்பத்தை அடைந்தது தேவன். அவன் வாழ்க்கையில சாமுவேலை பார்க்காதபடி அவன் கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்து வைத்திருந்தார். சாராள் நிமித்தம் அபிமெலேக்கு எல்லா ஸ்திரீகளுடைய கர்ப்பத்தையும் கர்த்தர் அடைத்து வைத்திருந்தார். God can open, God can shut. Hallelujah. அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் செய்வார். Amen. Hallelujah. Amen. So இந்த இடங்கள்ல இன்னொரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டியது என்ன காரியம்னா இன்னொரு வருஷத்துக்கு 12 வருஷம் கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்டது இந்த வாக்கியம். அவன் சொன்னா வருத்தத்தோடு சொல்றான், நான் துக்கத்தை இந்த அவமானம் நிறைய நான் வெளியே வரும். பட் கர்ப்பத்திலிருந்து வெளிப்படுகிறது. Birth is about bringing forth. ஒரு குழந்தை பூமிக்கு வரணும் தான் குழந்தை அப்படின்னு சொல்ல முடியுமா? வயிற்று வளர்க்கும் கூட அது குழந்தை தானே. உங்க கண்ணுனால அதை பார்க்க முடியல. ஒரு அல்ட்ரா சவுண்ட் அது தெரியுது. ஆனா ஒரு பிசிக்கல் ஐஸ்ல மாம்ச கண்கள தெரியல. ஆனா அந்த பிள்ளை இட் இஸ் ஹிடன். அப்ப கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா ஹிடன் ஸ்டேஜ்ல இருந்து வெளியே கொண்டு வந்துதான் பர்த்திங் பிளேஸ். ஓ ஹalleluya. அப்ப கர்த்தரை கர்ப்பமான ஸ்பிரிச்சுவல் ரெல்ல இருக்கு. அது மறைக்கப்பட்டிருக்கு. அத இவன் தோன்ற பண்ணுகிறது தான் பூமியில. உங்க கண்களை தெரியாததுனால அது இல்லைன்னு கிடையாது. நீங்க இன்னும் உங்க மாம்ச கண்கள்லயே அந்த பிரச்சனையை பாக்குறீங்க. உங்க கல்யாணம் ஆகாததுனால உங்க மாப்பிள்ளை இல்லைன்னு கிடையாது. உங்களுக்கு பிள்ளை இல்லாததுனால உங்க மேல கர்த்தர் பிள்ளையோடைய ஆசீர்வாதம் வைக்கிற அர்த்தம் கிடையாது. ஓ ஹalleluya. ஆசீர்வாத ஏசாயா 43 அதிகாரம். ஓ 43 அதிகாரம் 18-19. புதிய காரியத்தை செய்கிறேன். அந்த காரியம் தோன்றும். நீங்க அதை அறிவியா? வனாந்திரத்துல வழியும் உங்க கண்ணுக்கு அந்த வனாந்திரம் மாத்திரமா தெரியுது. ஆனா நான் வனாந்திரத்துல அந்த மாத்திர வழியா போல இருக்கு. ஆனா நான் அதுல கர்த்தர் புதிய காரியம் செய்யறான்னு இருக்க. இந்த புதுசுன்றது புதுசா ஏதோ கிடையாது, தோற்றம் மட்டும் தான் செய்யறாரு. Nothing is new, it is all found in Jesus Christ. Oh hallelujah. New வருஷம் அதுதான் வருது. ஜான்வரி டிசம்பர் அகைன். அப்ப என்ன அர்த்தம்? ஒரு பிள்ளை அதே பாட்டு தான் இருக்கு. ஆனா அது ரெனியூவல் மட்டும் தான். Every year
is a renewal. காலைதோறும் அவர் திருமைகள் புரிந்தார். அப்ப என்ன புத்தக திருப்பி அப்படியே உருவாக்குறாரா? Its new mercies are a renewed mercy. Hallelujah. அப்ப என்ன அர்த்தம்னா டெய்லி நீங்களும் நியூ ஆகணும். ஓ டெய்லி நீங்க கர்த்தரை கர்வத்தை கரெக்ட் பண்ணணும். Thank you Jesus. Hallelujah. தோன்றதா செய்வார். எல்லாமே அவர் தோன்ற பண்ணுவார். நீங்க அறியும்படி அவர் செய்வார். அதை தோன்றியதுக்கும் அறியறதுக்கும் உங்களுடைய மனக்கண்கள் பிரகாசம் அடைகிறது. அல்லேலூயா. இல்லைன்னா உங்களுக்கு அந்த டெசர்ட்ல என்ன தெரியாது, வழியும் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆகார் பாருங்க அப்படியே போட்டு அழுதான். திடீர்னு அவன் கண்கள் திறக்கப்பட்ட அந்த இடத்துல ஒரு ஒயாசிஸ் ஒரு வாட்டர் மெலன் பார்க்கலாம். அங்கதான் ரொம்ப இருக்கா? ஆனா ஏன் பார்க்கல? prayer opens things to be revealed. Hallelujah. Prayer makes the word of God manifest on earth. Hallelujah. Amen. I hope you get a picture of this. Amen. Praise God. Hallelujah. And அதே போல எப்போ இந்த கர்த்தருடைய கர்ப்பம் பூமியில செயல்பட ஆரம்பிக்கும் அப்படின்னா ஆசிரியர் லூக்கா 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். லூக்கா 1:35. Amen. Hallelujah. இந்த வசனத்துக்கு முன்னாடி நான் காட்டிட்டு வரேன். எப்படி கர்த்தருக்கு ஒரு கர்ப்பம் இருக்கோ, you are made up of 3 components, right? ஆவி, ஆத்மா, சரீரம். உங்க ஆவிக்கு ஒரு கர்ப்பம் இருக்கு, உங்க ஆத்மாவுக்கு ஒரு கர்ப்பம் இருக்கு, உங்களுடைய சரீரத்துக்கு ஒரு கர்ப்பம் இருக்கு. எப்படி ஒரு ஆவி மனிதன், ஆத்மா ஒரு மனிதன், உங்க பாடி ஒரு புதிதான ஒரு man இருக்கோ, you have eyes of the spirit, eyes of your soul, eyes of your body. பாடியில் இருக்கிறது தான் இந்த கண்கள். ஆத்மாவில் இருக்கிற கண்கள் தான் மனக்கண்கள், பிரகாசம் அடைகிறது. ஆவியின் கண்கள் தான் நம்ம பார்க்க முடியும். ஆவியின் கண்களை நான் பார்க்க உங்க ஆத்மா பிரகாசம் அடைகிறது. which in turn is reflected in your body. சொல்ல பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த கண்கள் உள்ள என்ன போதோ அது ஆத்மாவின் பதிக்கும், ஆவியின் பதிக்கும். அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட். ஆமென். சோ இந்த இடத்துக்கு வரும்போது அப்போ எல்லாமே மனுஷன் எப்படி ஆவியில கண்ணு இருக்கோ ஆத்மால கண்ணு இருக்கு, இது இருக்கு. ஆவியில வாய் இருக்கோ ஆத்மால வாய் இருக்கு, பாடியில வாய் இருக்கு. Every organ is present even in all the 3 man's spiritual life. Amen. அப்போ கர்த்தருடைய கர்ப்பம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆவியின் கர்ப்பமா இருக்கும், நம்முடைய ஆத்மா கர்ப்பமா இருக்கும், நம்முடைய மாம்சத்தின் கர்ப்பமா இருக்கும். மாம்சத்தின் கர்ப்பம்னா என்னதுன்னா ஆரோக்கியம், சரியா? யூடஸ். ஆத்மால இருக்கிற கர்ப்பம் அப்படின்றது என் மைண்ட்ல கன்சீவ் பண்ணுது. ஆத்மான்றது என் வில்ஸ், எமோஷன்ஸ், என் இருக்கு. ஆமென். என் மைண்ட் அண்ட் ஹார்ட் கனெக்ட், அது எல்லாமே சோல முடியும். அப்போ என் சோல்ல இருந்து பிறப்பிக்கிற காரியம் ஹalleluya. என் ஸ்பிரிட்ல இருக்கிற I want to share with you. Hallelujah. வாசிக்கலாம். யோபு 15ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். ஒரு காரியம் யோபு கிட்ட நமக்கு சொல்ல தெரியுமா? Job understood where his blessing came from. அவன் வாழ்வாதாரம் பூமியில இருந்து எப்படிலாம் ஆக்சஸ் பண்ணும், அவன் எங்கிருந்து வந்தான் ரொம்ப அழகாக அறிந்து வந்த யோபு. ஹalleluya. அதனால பார்த்தீங்கன்னா யோபு ஃபுல்லா கர்ப்பம் பேசிட்டே இருக்கும். நான் பிறந்த நாள் சமைக்கணும், நான் வந்துட்டு நிர்வாணமா போய் he knows the actual. If you know God, you would definitely know the womb of God. நீங்க கர்த்தரை அறிந்தவர்களாய் அறிகின்றவர்களாய்
ஆமென். நல்லா கவனிங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, இது ஏதோ தவறான ஒரு கர்ப்ப செயலா இருக்குல்ல. They conceive trouble and bring forth fruitlessly. They won't prepare the seed. அநியாயத்தையும் அக்கிரமமும் செய்யறதுக்கு அவங்க வந்து ப்ரிப்பேர் செய்யறாங்க. இது என்ன கர்ப்பம்? இந்த இடத்துல அவங்களுடைய சோலுடைய ஊம்ப ஓபன் ஆகுது. Their mind நல்ல கவனிங்க. மைண்ட் என்ன சொல்லுதோ அதான் இவங்க சொல்லுது. We as people நம்ம ஸ்பிரிட் கர்த்தரோட கனெக்டடா இருக்கிறதுனால கர்த்தரை கர்ப்பத்தை வெளிப்படுத்துறது எல்லாமே நம்ம ஸ்பிரிட் மூலமா நம்ம சோல்ல தான் மைண்ட். நம்ம மைண்ட்ல வார்த்தைகளை போட்டு அதுல இருந்து டைரக்டா நம்ம இருதயத்தை எடுத்து இருதயத்துல இருந்து என்ன பண்றது பாயிண்ட் பாஸ் பண்ணுவோம். அப்படி சொல்றாங்க. ஹalleluya. It should be this way around. ஆனா இந்த சிலர் என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஸ்பிரிட்ல ஆக்டிவா மரித்து போய் இருக்கிறதுனால since their womb in the spirit is barren, அவங்க ஆவியின் கர்ப்பமானது செத்ததா இருக்கிறபடியால் அது மலட்டு தன்மையா இருக்கிறபடியால் அவங்க ஆவியின் கர்ப்பத்தை அடைந்து அவங்களுடைய ஆத்மாவின் கர்ப்பத்துல அவங்களுடைய சொந்த வில்னாலையும் அவங்க சொந்த எமோஷனாலையும் பார்வையினாலையும் அவங்க மாம்ச பிரகாரமா யோசிக்கிறதுனாலையும் அவங்க என்ன பண்றாங்க தீங்கை கர்ப்பம் தரித்து அவங்களுடைய செயல்களை வெளிப்பட்ட வாழ்க்கை. Hallelujah. Hallelujah. See, Jacob. I want you to be very clear. That's why I want to give you a lot of Maria. 15 வசனம் யாக்கோபு 1:15 வசனம் 14 வசனம் இச்சையான் 14:15 சுய இச்சைக்கு வந்து மாம்சத்துல நல்லா கவனிங்க. Body is different, flesh is different. Your body has flesh, your soul has flesh. Hallelujah. Amen. Let's dig in later. Like that. ஆனா கர்த்தர் இந்த இடத்துல சொல்றா உங்களுடைய ஆத்துமால இருக்கிற இந்த இச்சைகளினால் இழுக்கப்பட்ட அப்படின்னா ஒருத்தன் அவனுடைய கலாத்தியர் 5 இருக்குல்ல மாம்சமும் ஆவியும் ஒன்று. அந்த மாம்சம்ன்றது பிசிக்கல் இந்த சொல்ற மசி கிடையாது. உங்களுடைய ஆத்மாவும் ஆவி போராடிட்டே சொல்றாங்க பேசுறேன். உங்க ஆத்மால என்ன தோணுதோ உங்க மைண்ட் நீங்க வெளியிடமா பார்த்ததுனால நீங்க என்ன பண்றீங்க அவங்க குழப்பறீங்க எப்படியாவது வரவே ஜெயிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. கொண்டிப்பாக நினைக்கிறீங்க கத்திர சொல்றாங்க அதை பார்க்கல ஆவி நகர் நான் கொடுத்தே சொல்லிப்பாரு அந்த அன்பனை காட்டுறத நம்ம மீன் பண்ண பேசுவோம். ஸோ இந்த இடத்துல என்ன ஒரே பண்ணிருக்கோம் ரொம்ப முக்கியம். Your body will do what your spirit can say, or your body will reciprocate what your soul will say. Body la express வெளிப்படுத்துது. பாடியால ஒன்று itself ஒன்று பண்ண முடியாது. Either to the spirit what you command it comes to pass in your body, or either to your soul whatever இந்த வசனப்படி என்னோட சோல்ல என்ன யோசிக்கிறோம் என்ன இச்சைகளை இழுக்கப்படுறதோ அதுல இருந்து வாசிக்க படுறோம். இழுக்கப்பட்டுட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இச்சை அந்த இச்சை இருக்கிற அந்த வில் அந்த ஆசை என்ன பண்ணுறதுன்னா என்னுடைய ஆத்மாவின் கர்ப்பத்தில் அது கர்ப்பம் தரிச்சு பாவத்தை என்னுடைய சரீர கர்ப்பத்தின் மூலியமா நான் கற்பிக்கிறேன். I give birth in my body. அதாவது என்னுடைய ஃப்ளஷ்ல இருக்கிற கர்ப்பம் அதாவது என் பாடியில் இருக்கிற கர்ப்பம் வரும்போதே நான் செயல்பட ஆரம்பிச்சேன். என் சோல்ல இருக்கிற கர்ப்பம் வந்து ஆசை இச்சி கொஞ்சம் அப்படியே பாவத்தையெல்லாம் தோணும். என் பாடியில நான் கர்ப்பம் ஆன உடனே என்ன ஆயிருந்தா செயல்பட ஆரம்பிப்பேன். அது முழுமையாகி பர்த் டெலிவரி ஆகும் போது நான் மறந்து போயிடுவேன். Sometimes your birth is your death. Not all births are life. Sometimes
your birth candidate and your spiritual death. Hallelujah. Hallelujah. Amen. இந்த லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிச்ச அது ஸ்பிரிச்சுவலி லவ் பண்ணாதீங்க. முடிவு ஒர்க் பண்ணி கல்யாணம் சொல்லி சோப் பண்ணாது ஆவிக்குள்ள மரணம் குடும்பமே மரணம். நான் சொல்ற புரியுதா? என்ன சொல்றேன்? Everything happens like this. It's on the everything. Different aspects இருக்குங்க. நான் ஏன் இத தெளிவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணனா, you have to know that your soul should be protected by the Spirit. Hallelujah. உங்களுடைய ஆவியின் கர்ப்பமானது மேலோங்கி வரணும். ஆவியில கர்த்தர் சொல்ற எல்லா டவுன்லோட்ஸையும் பெற்றுக்கொண்டு ஆத்மாவை கர்ப்பத்தை சுமந்து அதனோட பாடியில வெளிப்படுத்தணும். Hallelujah. Amen. Amen. So என்னுடைய மாம்ச கர்ப்பமானது இச்சையினால வருகிறது. My will is necessary. இந்த காரியத்தை நடக்குது. அப்போ என் ஆவியின் கர்ப்பம் என்ன நடக்குது? என் பாடியின் கர்ப்பம் வந்து ஆக்ஷன். என் ஆத்மாவோட கர்ப்பத்துல சிந்தனைகள் இச்சைகள். அப்போ என்னுடைய ஸ்பிரிட் மூட்ல என்ன நடக்குது? ஆசிரியர்களும் கவுண்டாவது 35ஆம் வருஷம். பரிசுத்த ஆவியானவர் வந்து உன்னதமானவர் என்பது பிதாவானவருடைய நிழல், அவருடைய மகிமை உண்மையை ஒழிக்கும் பொழுது எப்படி ஜீசஸ் உங்க ஸ்பிரிட் when Jesus comes you are going to be blessed, right? அப்ப என் ஸ்பிரிட்ல ஜீசஸ் பிறந்தாதா என்னுடைய சிந்தனையும் மைண்ட் ஆஃப் ஜீசஸ் ஆயிடும், என்னுடைய ஹார்ட்டும் ஹார்ட் ஆஃப் ஜீசஸ் ஆயிடும், என் பாடியோட ஆக்ஷன்ஸும் ஆக்ஷன்ஸ் ஆஃப் ஜீசஸ் ஆகும். புரியுதா? அவங்க ஏற்ற மாதிரி சொல்லுங்க. ஆமென். அப்போ என்னுடைய ஆவியின் கர்ப்பமா இருக்கிறது இயேசுவை இந்த வசனத்தை வெறும் மரியாதை மட்டும் இயேசுவை பிறப்பிக்கலங்க, நீங்களும் நானும் இயேசுவை பிறப்பிக்கணும். ஹalleluya. நான் எனக்கு ரட்சிக்கப்படணும் அன்னைக்கு இயேசு நம்ம பிறந்திருக்கிறார். அப்போ ஹalleluya. அப்போ இயேசுவை ஆவியில பிறப்பிக்கணும்னா எனக்கு என்ன தேவைன்னா ஆவியானவருடைய பலம் தேவை. அது மாத்திரம் இல்ல, பிதாவுடைய மகிமை நமக்கு. Hallelujah. Thank you, Jesus. ஆசீர்வாதம் வாசிக்கிறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 12 நான் இப்போ ஆவியின் கர்ப்பத்தை பத்தி உங்களுக்கு தெளிவான சில காரியங்களை பேசுறேன். வாசிக்கலாம். எபிரேயர் 11:12. எபிரேயர் 11:12. விசுவாசத்தினாலே ஆமென். சாராள் நல்லா கவனிங்க. இந்த இடத்துல ஏன் சாராளுக்கு அவ்வளவு வயசு வந்ததுக்கு அப்புறம் இப்படி, ஏன் வந்து ஆபிரகாமுக்கு இவ்வளவு வயசு வந்ததுக்கு அப்புறம் கத்து கொடுத்தாருன்னா கத்து சொல்றாரு. Their womb was dead. Sarah was barren. She was past age. வயசுலாம் தாண்டி போயிடுச்சுங்க. ஆனா நல்லா கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா, பிசிக்கலா அவளுடைய பாடி womb வந்து dead. ஆனா our spiritual womb was connected to God and God's strength through the Holy Spirit and the power of God overshadowed her to conceive it in the natural. Hallelujah. Physical situations மறைந்து போயிருக்கிறதா பார்த்து பயப்படாது. உங்க ஸ்பிரிச்சுவலா இருக்கிற கர்ப்ப செத்தாலும் நீங்க பயப்படணும். ஹalleluya. அவளுடைய மாம்சரிகமா பூமியில இருக்கிற அவளுடைய பாடி womb was dead. It was of no use. It was even so not close. ஆனா கர்த்தர் அவளுடைய ஆவி
The promise which Abraham received was, நீ உன் வீட்டார விட்டு வெளியே வா, நான் உன்னை பெருக வைப்பேன், நீ ஜாதிகளுக்கு தலைவனா இருப்ப, உனக்கு அநேக you will bring forth kings. I want you to read that verse. மறுபடியும் வாசிக்கலாமே. ஆதியாகமம் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 5-6 வாசிங்க. இனி உன் பேர் ஆபிரகாம் எனப்படாமல், ஓகே. நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். உன்னை மிகவும் அதிகமாய் பலுகப் பண்ணி, உன்னிலே ஜாதிகளை உண்டாக்கி, உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். அவனை தோன்றுவார்கள். உங்களை அழைப்பாங்க, உருவாக்கப்படுவதை தோன்றுவாங்க. அவர்கிட்ட அவருடைய ஊர்ல இருந்து கம்ஃபோர்ட் பண்ணும். It is hidden. ஓ அவருடைய வெறும் ஆணுக்கு மட்டும் தான் கருங்கல்ல பெண்ணுக்கு, பெண்ணுக்கு மட்டும் கருங்கல் ஆணுக்கு. Everybody has. I'm telling it vice versa. Everybody has. A kid has. A man has. Everybody has. Hallelujah. ராஜாக்களை தோன்ற பண்ணுவார். இவன் வம்சத்துல அவன் சரீரத்தில் இருக்க ஈசாக்கு வளர்க்கல, அப்ப என்ன தெரியுமா, உள்ள எல்லாத்தையும் உள்ள அடக்கி இருக்கு. ஓ அறையில பெண்ணுக்கு கர்ப்பமா நமக்கு தெரியல, ஆனா ஆணுக்கும் நம்ம எல்லாருக்குமே இந்த இந்த எந்த இடத்துல பிசிக்கலா அது ஒரு மூவ்மெண்ட் நம்ம சொல்றோம், ஆனா இந்த செல்ஃப்ல ஸ்பிரிட்ல வாட் இஸ் இட் கால்ட், அது கர்ப்பம் பேர் கிடையாது, அது பேர் அறை. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கிறோம். 4 வசனம் வாசிக்கிறோம். நீங்க இதை வாசிக்கணும் புரியும். எபிரேயர் 7:5. லேவியின் புத்திரரில் ஆசாரியத்துவத்தை அடைகிறவர்களும் ஆபிரகாமின் அறையிலிருந்து வந்த தங்கள் சகோதரரான ஜனங்களின் கையிலே நியாயப்பிரமாணத்தின்படி தசமபாகம் வாங்குவதற்கு கட்டளை பெற்றிருக்கிறார்கள். இந்த இடத்துல பாருங்க, ஆபிரகாம் மில்கிசேதேக்குக்கு 10 ரூபாய் கொடுத்தாரா? வெறும் ஆபிரகாம் மட்டும் கொடுக்கலங்க, பின்னாடி பார்த்தா லேவியர்கள் எல்லாருமே வந்து ஜனங்களிலிருந்து 10 ரூபாய் வாங்குவாரா? இந்த வசனத்துக்கு ஏன்னா ஆபிரகாம் மில்கிசேதேக்கு கொடுக்கும் போதே ஆபிரகாம் அறையில இருந்த அவருடைய வம்சம் எல்லாரும் அன்னைக்கு கொடுத்தாங்க. அப்போ அவருடைய அறை என்பது ஸ்பிரிச்சுவல் ரூம். அந்த அறை என்பது இங்கிலீஷ்ல லாயின் சொல்லுவாங்க. It's called as womb, it's called as loin. இன்னைக்கு உங்களுடைய அறைய எதுல கட்டி கொள்ளணும் தெரியுமா? சத்தியத்துல கட்டி கொள்ளணும். வாசிங்க எபேசியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. எபேசியர் 6:14. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை சத்தியம் என்னும் கட்சியை உங்க அறையில கட்டி கொள்ளணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? வார்த்தை உங்களுடைய ஆவின் கர்ப்பத்தில் வரும். வார்த்தையானவர் ஆவின் கர்ப்பத்தில் வரும். ஆமென். வாசிங்க. அப்படி இருந்துச்சுன்னா வாசிக்கலாம். எபிரேயர் 35ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இந்த அறையை கொடுத்திருந்தாங்க. ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் இல்ல, வாதிக்கப்பட்டார்கள். ஆதியாகமம் 35:11. பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக. ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும். ராஜாக்கள் உன் சந்ததியில் பிறப்பார்கள். ஆமென். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சந்ததியில் பிறப்பார்கள் உண்டு பண்ணுவாங்க. இங்கிலீஷ்
It is hidden, manifest பண்ணணும். ஒன்றை வைக்கணும். உங்களை சொல்ல சொல்லியா? அப்ப ஆபிரகாமுடைய அறையில, அவருடைய அந்த கர்ப்பத்துல நீங்களும் நானும் அதனாலதான் we are all in Christ even before we are born. நீங்கள் நானே எப்போ உருவாக்கப்பட்டோம்? கிறிஸ்து உருவாக்கப்பட்டதாலே. நான் அவருடைய அறையில இருந்தேன். I was the loins of Jesus Christ. I was made manifest in this earth when the time came. There is a dimension of time. Time and seasons and move of God. சும்மா கத்திர கர்ப்பத்துல அவருடைய அறையில் இருக்கிற எல்லாமே எப்பனா நடக்கும் கிடையாது. டைம் வந்ததான். I will talk about it later. Seasons and times. ஆனா இந்த நேரத்தில் நீங்க அறிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, கர்த்தருடைய கர்ப்பத்துல அவருடைய அறையிலிருந்து என்னுடைய ஆவிக்குரிய அறையில வர்றதுக்கு எனக்கு என்ன தேவை அப்படின்னா, வார்த்தை தான் தேவை. சத்தியத்தை கட்சியா கட்டிக்கொள்ளும் ஆவி. ஆமென். நீங்க நிறைய ஆத்மனா வாசிங்க. ஏதாவது மாம்சரிகமான ஒரு சர்வைவல் தான் ஆவியில இருக்க சர்வைவல். அப்ப ஆவியில சத்தியம் எங்க கர்ப்பத்துல இருக்கும். சத்தியம் என்ன தெரியுமா? அவர் அறியணும். அவர் என்ன பூமியில வைத்திருக்கிறது அறியும். ஆபிரகாமுக்கு பூமியில தேவ சுத்தத்தை அறியுதான் சத்தியம். அது என்னன்னா, உன்னை கொண்டு என்ன பண்ணுவோம்? நிறைய ஜாதிகள் எழுதுவோம். through him faith is activated on earth. Hallelujah. ஒரு விசுவாச சந்ததி உங்ககிட்ட பிறக்கணும். இல்லப்பா, அது இஸ்மவேல் வச்சல ஈசாக்கு கொண்ட ஆவியில இருக்கிறது. அப்ப அவர் என்ன பண்றாரு? நல்ல கவனிங்க. கர்த்தருடைய ப்ராமிஸ் வார்த்தை அவருடைய ஆவியில இருக்கிற கர்ப்பத்துக்குள்ள வருது. இவர் என்ன பண்றாரு தெரியுமா? ரோமர் ரோமர் 4வது அதிகாரம் 17 17 வரை. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்த ஒரு மாய். நான் அநேக ஜனங்களுக்கு தலைவனாக தகப்பனா ஏற்படுத்தினேன். அதுதான் கர்த்தருடைய தர்மம். ஆமென். மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானாம். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறவனுக்கு ஏதுமில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்துப் போனதையும் சாராவுடைய கர்ப்பம் செத்துப் போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திற்கு வல்லவனானான். ஆமென். ஹல்லேலூயா. 17 திருப்பி வாசிங்க. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று தகப்பனா ஏற்படுத்தினேன். கர்த்தருடைய கர்ப்பத்துல ஜீவன் இருக்கிறது. ஆமாதானே? ஆனா பிசிக்கலா பாத்தீங்கன்னா அவருடைய பேர், அவருடைய வைஃப் அவரால கர்ப்பத்தை முடியல. சோ பிசிக்கலா டெத். வாசிங்க. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்த ஒரு மாய். மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவருமாய் ஹalleluya. ஹalleluya. அப்ப இந்த அர்த்தம் என்ன தெரியுமா? ஸ்பிரிச்சுவல் ரூம்ல இருந்து அவர் பார்க்கிறதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் ரூம்ல இருந்து பார்க்கறாரு. அதனாலதான் இல்லாதவைகளை
இவர் அந்த வாக்குத்தம் செய்த தேவனை அறிந்து அந்த வாக்குத்தை உறுதியாய் நம்பி அந்த விசுவாசத்தில் நடக்கிறதுனால பிறக்க செய்து தெரியுமா நீதி. ஆமென். இன்னைக்கு அதே போலதாங்க நம்ம விசுவாசம் பண்ண நம்ம வாழ்க்கை நீதி பண்ணும். யார் நீதி? கிறிஸ்துவின் நீதி. ஆமென். நான் சொல்றது நான் சத்தியமா சொல்றது புரியுதா? Everybody understand this? This is how it works. இன்னைக்கு உங்ககிட்ட எத்தனை பேர் கிட்ட அந்த ப்ராமிஸ் இருக்கு? வார்த்தையை உங்க அறையில் எழுதுங்க. Does your spirit have truth? Only if it is there, you can manifest it in the world. Through faith. You can birth the promise only through faith. Hallelujah. Amen. அப்போ இந்த வார்த்தையை எப்படி கலை செய்யுது? உங்க ஸ்பிரிட்ல வார்த்தை இல்லாதபடி சில காரியங்கள் ஆசிர்வாதே. லூக்கா 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 8:11. அந்த ஓமையின் கருத்தாவது விதை தேவனுடைய வசனம். விதை தேவனுடைய வசனம். வழியருகே இந்த இடத்துல இதை பார்த்தீங்கன்னா நமக்கு அழகா தெரியும். விசுவாசத்தினாலே சாராள் தேவனுடைய பலத்தை பெற்று அவளுக்கு வந்து கரு வந்தது. பைபிள்ல எல்லா இடத்துலையும் இங்கிலீஷ்ல படிச்சா ட்ரீ ஆஃப் சீட். ஐ வில் பிளஸ் யூ. உனக்கு இருக்க வித்துன்னு இருக்கும். தமிழ்ல வந்து வித்து, இங்கிலீஷ்ல சீடு இருக்கும். சீடுடைய தமிழ் என்ன? விதைன்னு அர்த்தம். ஆமென். அப்போ கர்த்தர் உங்களுக்குள்ள ஒரு வித்து வைக்கிறாருன்னா ஒரு வார்த்தை இல்லாம வேற வித்து வைக்க முடியாது. ஆமென். ஆமென். பூமியில வார்த்தையானவர் வெளிப்படுத்துறதுடைய அர்த்தம் என்னன்னா அவருடைய வித்த பூமி கண்டுபிடிக்கிறார். அந்த சீடை வேர்ல்ட்ல டிராப் பண்ணிட்டார். வேர்ல்ட்ல எப்படி டிராப் பண்ணார்னா உங்களுடைய ஸ்பிரிட்ல இருக்கிற உங்களையும் என்னுடைய ஸ்பிரிட்ல இருக்கிற அப்போ இந்த வார்த்தையை போடுறது யாருக்கு தான் வேணும்? வார்த்தை யாரு? இயேசு கிறிஸ்து. இந்த வார்த்தை தெய்வம், இந்த வார்த்தை நிலத்துல வேணும். அப்ப என்ன தெரியுமா? உங்களுடைய கர்ப்பங்கள் எல்லாம் ஸ்பிரிச்சுவல் வெல்ல இட்ஸ் லைக் a field. நிலங்களாக காணப்படுது. ஆமென். 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 இல்ல மத்தேயு 13ஆம் அதிகாரம் 3 வாசிக்கலாம். மத்தேயு 13:3. வழி அருகே வந்தது. பறவைகள் வந்து சாப்பிடுச்சு. விதைக்கிறவர் யாரு? பிதாவானவர். விதை என்னது? வார்த்தை, சத்தியமாயிட்டு இயேசு கிறிஸ்து. அவர் நம்ம ஆவியில எங்க நிலம் எங்க? ஆவியில இருக்கிற ஊர்ல. அப்போ அது எங்க விழுது? ஃபர்ஸ்ட்னா வழி அருகே விழுது. அதுக்கு என்ன அர்த்தம்னா 13ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனம். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு ஓகே உணராதிருக்கும்போது என்ன சொல்ல வராருன்னு எனக்கு புரியல. பொல்லாதவன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான். இருதயத்தில் விதைக்கப்பட்டதா புரியுதா? உங்க ஸ்பிரிட்ல கத்த வார்த்தை போடாது. உங்களுக்கு அது புரியாததுனால. When your spirit cannot understand the things of God, உங்க ஸ்பிரிட்ல இருக்கதா சோல் வரும், சோல்ல இருக்கதா பாடி வரும். ஆமா இல்லையா? நான் பேசிட்டு இருக்கேங்களா? அப்போ ஸ்பிரிட்ல கத்த விதைக்கிறத நான் அறியாததுனால அது என் சோல் தான், என் ஹார்ட் இருதயம். என் இருதயத்துல இருக்கும் போது தான் பிசாசு என்ன பண்றான்?
doubt is the devil, fear is the devil, confusion is the devil. கர்த்தரோட ஆவியை கரெக்டாக போடுறாங்க. The problem is you need the spirit of understanding. என்ன சார் ஆபிரகாம் கண்ணிக்கு நீ வா வெளியே வா உனக்கு பெருதா பண்ண அப்படின்றது புரியலன்னு சொல்லுவேன். அவளுக்குள்ள என்ன வந்து தெரியுமா? பயமும் குழப்பமும் அவிசுவாசமும் வந்துச்சு. இன்னைக்கு உங்களுடைய ஸ்பிரிட் ஃபீல்ட் எப்படி இருக்கு? அவரோட ஆவிக்குரிய கர்ப்பத்துல கத்த போடுறாரு. ஆனா அவர் கர்ப்பம் எப்படி இருக்கு? வழி அறையில போறதுனால எங்க வரீங்க? உங்களுடைய ஆவிக்குரிய கர்ப்பம், ஆவிக்குரிய அறையை பத்தி பேசுறேன். உங்க ஆவியின் அறை ஏதோ போற மாதிரி இருக்கா? இல்ல நல்ல பண்படுத்தப்பட்டு பயிர் இருக்கா? If you pray, exercise your spiritual capacity, praying in tongues, worshiping, your spirit womb will be fertile. You can receive from the Lord, you can understand it. Hallelujah. அப்போ பிசாசு திருடவே முடியாது. You will bring your flesh in subjection to your spirit. கலாத்தியர் 5 நீங்க செயல்படுறவங்க நீங்க எப்ப உங்க ஆவி கர்ப்பம் நல்ல fertile ஆகும். ஆனா இந்த fertile இல்ல. அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த fertile இல்ல வழியறையில போடுறது என்ன அர்த்தம்னா உங்க மாம்ச கர்ப்பம் தான் அதிகமா ஆவி கர்ப்பத்தை மேலோங்கி வருதுன்னு அர்த்தம். ஹalleluya. ஆமென். அப்போ இந்த இடத்துல பிசாசோட திருந்திட்டு ஓடி போயிடலாம். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். நீங்க எந்த ஸ்டேஜ் பாருங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் ஏன் அடையாளி எவ்ரி ஒன் ஆஃப் பிளஸ் எல்லாரும் பிளஸ். ஆனா ப்ராப்ளம் என்ன? இதுல இருக்கிற ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. முதலாவது உங்களுக்கு ஏதோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கே கிடையாது. And your spirit womb is being overcome by your flesh. Amen. ரெண்டாவது வாசிங்க 13:5 வசனம். மண் இல்லாத இதுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? 20:21 இந்த வசனம் கேட்டுன்றது வெளியே காது இல்ல. உங்க ஸ்பிரிட் இயர்ஸ்ல அந்த வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்ளுங்க. உள்ள அப்படியே ஸ்பிரிட்ல ஒரு ஜாய் வருது. ஆவிக்குரிய வேர் இல்ல. ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. ரெண்டாவது there is no depth in the spirit. You are still there in the shallow waters. ஏதோ வந்து நினைச்சோமா கால நினைச்சோமா திரும்பி போயிடும். இல்ல இல்ல நீ ஆவிக்குரிய ஆழங்களுக்குள்ள நீ இல்ல. ஆழத்துல கிறிஸ்து மேல இருக்க பற்றியிருக்கிற வேர் இல்லாததுனால தனக்குள்ளே வேர் இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரமே தனக்குள்ளே புரிந்தவங்க தனக்குள்ள பாடி சோல் ஸ்பிரிட் தனக்குள்ள ஸ்பிரிட்ல வேர் இல்ல. வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான ஒரு அந்த வசனம் நல்லா கவனிங்க. When that word is deposited in your spirit, you will start having tribulation. Oh, the word in your spirit causes the devil to come and attack your soul. Oh, அழைப்பு உங்க ஸ்பிரிட்ல எப்ப தெரியுமா வரும்? உலக தோற்றத்துக்கு முன்னாடி அழைப்பு வந்துரும். ஓ எரேமியா 1:5 வாசிங்க. இது எல்லாமே ஸ்பிரிட் உள்ள இருக்கு. எரேமியாக்கு தான் நிறைய பிரச்சனை. ஜீசஸ் பூமி தோற்றம் பட பரிசுத்த ஆவியானவரால உருவாக்கப்பட்டாரு. தரிசனம் பெருசு. அப்பதான் ஏரோது வந்து அழிக்க நினைப்பான். புரியுதா சொல்றது? Calling in your spirit attracts tribulation in your body and soul.
ஆமென். சொல்றீங்களா? அந்த அழைப்பு என்னன்னா கர்த்தருடைய சத்தியம். கர்த்தருடைய வார்த்தை உங்க மேல இருக்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ மறுபடியும் போங்க. மத்தேயுல 13வது அதிகாரத்துக்கு போங்க. மறுபடியும் வாசிங்க. 21வது வசனம். தனக்குள்ள ஆவியில வேறு இல்லாதபடியால், அதாவது அந்த வார்த்தையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை செயல்படுத்துகிற கிருபை இல்லாததுனால கொஞ்ச காலமாக அந்த வாக்குறத பிடிச்சு 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 ஜெயிக்க வேண்டியது எல்லாம் பண்ண வேண்டியது. வசனத்து நிமித்தம் அந்த வசனத்துக்கு எதிர்மறையா ஏதாவது நடக்கும் போது உடனே இடராடுது. இந்த கேட்டகரியில நிறைய கிடைக்கும். ஃபர்ஸ்ட் கேட்டகரியில பாஸ், செகண்ட் ஆவின் காதலுக்கு கர்த்தர் பேசுறது தெரியும், கர்ப்பம் திறக்கப்பட்டிருக்கு, எல்லாமே அவங்களுக்கு தெரியும். இந்த வாக்குறது தான் எல்லாமே இருக்கு. ஆனா ஆழத்துல இல்லாதபடி, அந்த வசனத்துல இருக்க ஒரு வேர் இல்லாதபடி, சத்தியத்தை உங்க அறையில கட்டி கொள்ளாதபடி இருந்தபடியால், உங்க ஆத்துமால அந்த வார்த்தைகள் கிரியை செய்ய விடாதபடி சத்துருடைய சோதனை வரும். That is why you don't give birth to the physical. Amen. மூணாவது வாசி. 13வது அதிகாரம் 7. உள்ளுக்குள்ள இடங்களில் உள்ளுக்குள்ள இருக்கு. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. ஓகே. இந்த சைடு வாசிங்க. 22. உள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை அதே கேட்கிறவன் ஆவிக்குரிய காதுகள் இருக்கு. உலக கவலையும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தை மயக்கமும் ஐஸ்வர்ய மயக்கமும். வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். The third thing is, oh, you first is not understanding. அப்ப ஐக்கியம் கிடையாது. ரெண்டாவது என்ன சொன்னா உங்களுக்கு வேறு இல்லை. மூணாவது நாள் இந்த உலகத்தோட ரொம்ப கலங்கி போயிடும். உலகத்தின் ஐஸ்வர்யமும் மயக்கமும் அது முற்களை போன்றது. அந்த முள்ளே வளர விடாதபடி உங்களுடைய what it talks about is the outer, the second one is about flesh, the third one is about body. First is spirit understanding இல்ல, second is soul ஆனா இல்ல, third is body இருந்து பாருங்க. உலகத்துல அவுட்டர் சைட்ல வேர்ல்ட்ல இருக்கிற மேனிஃபெஸ்டேஷன் என்னுடைய ஆவியை பாதிக்கிறபடியால் என்னால் ஆவிக்குரிய கர்ப்பத்திலிருந்து என்னோட பிசிக்கல் பர்த் பண்ண முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்த ஒரு காரியம் இருக்கு. இது எல்லாம் தடுக்கிற காரியம். ஆனா கருத்து பண்ணாரு. 13 வாசிங்க. சில விதையோ நல்ல நிலமா இருக்கிற ஒரு ஆவின் அறையில வந்து அது 100ஆகவும் அதே அதிகாரத்துல வாசிக்க பார்க்கலாம். அப்போ என்ன அர்த்தம் தெரியுமா? கத்தர் போன்ற ஒரு விதை வேற ஒண்ணு கொடுத்ததான். ஏன் 30வது it comes in bundles. Blessings comes in bundles. ஒரு blessing வராது, ஒரு வார்த்தைக்கு ஒரே blessing இல்ல. கர்த்தருடைய தொடுதல் வரும்பொழுது வாழ்க்கையில எனக்கு பாவம் அழிவுதல் போகும், எனக்கு பிள்ளை வரலாம், எனக்கு காசு வரலாம், என் வீட்டு காரியம் ஆகலாம். Oh, everything comes in bundles. Hallelujah. In that about fruit produces fruit of 30, 60 and 100 fold. அப்போ என்டர்பிரைஸ் தெரியுமா? அப்போ என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு சைடுல உங்களுடைய ஆவின் கர்ப்பம் ஒரு நிலைமை இருக்கலாம், இன்னொரு சைடுல you are free. Your spirit is the field, your soul is the tree, your body will get fruit. Hallelujah. ஜீவ விருட்சம் மரணத்தின் விருட்சம். ஆத்மா ஜீவனுக்குள்ள இயேசு கிறிஸ்துவோடைய
இதை நம்ம அறிந்து செல்வணும். நம்முடைய soul should keep growing as per the spirit, as per the seed which is put there. அது இல்லாம எனக்கு உலகம் வெளியிருந்து உள்ள வந்துச்சுன்னா everything is right. Are you growing? By what you do? எதுல grow ஆவீங்க? உங்க fleshல போறீங்களா? ஸ்பிரிட்ல போறீங்களா? Hallelujah. Amen. இந்த ஆழங்களை புரிந்து கொள்ளும்படி கற்றுக் கொள்ளுவாங்க. இதோடைய பெஸ்ட் எக்ஸாம்பிள் தாங்க கதை சொல்றாருல யோவான் 3:7 ஒருவன் மறுபடி பிறக்கலன்னா இப்போ உங்களுக்கு புரியுதா? மறுபடி பிறகு இந்த மறுபிறப்பு வந்து கிரியேட்டிங் தான். அவர் உருவாக்கப்படும் போது மனுஷ பாவத்துல எல்லாம் இருந்தான். ஆனா நீங்க மறுபடியும் உங்க ஆவியில பிறக்கும் பொழுது நீங்க புது மனுஷனா இயேசுவை பிறப்பிக்கிறதா நல்லா கவனிங்க. இந்த ஊம்பு ரினியூ ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் பிரெக்னென்ட் ஆகும், வளர்ந்து பிறந்ததுக்கு அப்புறம் அவ்வளோ ஊம்பு சாப்பிட்டு சாகும். எத்தனை தடவை வேணாலும் அந்த கர்ப்பம் கனி கொடுக்கும். Until the time has come to those. அப்ப என்னன்னா even the womb renews. உங்க ஆவின் கர்ப்பம் அறை எப்பொழுது புதிதாக்கப்பட்டது? எப்படி புதிதாக்கப்பட முடியும்? கர்த்தருடைய பலத்தினால். Your spirit womb should always be renewed by the Spirit of God. Your spirit womb should always be renewed by the glory of the Father. பிதாவுடைய மகிமையினால் மறுபடி பிறகு. And then நான் கர்ப்பம் தெரிச்சு ஒரு for example இந்த ஸ்பிரிச்சுவல் எடுத்துக்கோங்க. நம்ம எல்லாம் நான் வந்து ஜீவோட பிறப்பிக்கிறோம். ஜீவோன்றது கர்த்தருடைய ஆட்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகளை நான் எடுக்கிறோம். அந்த பிள்ளைகளும் அவங்க கர்ப்பத்தை இன்னொருத்தர் it goes from one generation to the other because they have the seed and the word of God. Oh, hallelujah. The word of God is the seed for survival. Amen. Amen. Hallelujah. And in the ஆவியின் கர்ப்பத்துல என்ன வெளிப்படும்? போடுறது வார்த்தை, ஆனா வெளிப்படுத்துறது தெரியுமா? வாசிங்க யோவான் 7:38-39. Oh, hallelujah. Out of the belly. That's rivers of living water. English of that. Out of the belly. Belly is அது வருமா? அங்கிருந்து out of your heart English இன்னொரு வருஷம் இருக்கும். அப்ப என்ன ஸ்பிரிட்ல இருந்து வர ஆவியோட ஆளுங்க அந்த நதியை போல ஜீவ நதியை போல இருந்து என்னுடைய இருதயத்தை நிரப்பும். என் இருதயத்தோட ஆறாவே அதனாலதான் நான் ஆவியில ஜீவ நதி ஒழுங்குனா என் வாயில இருந்து ஆவி வார்த்தைகள் வரும். அப்ப என்ன நடக்குது தெரியுமா? இங்க இருந்து என் ஆவியின் வார்த்தைகள் நான் பேச ஜெபமாய் பேச அது ஸ்பிரிச்சுவல் பூம்ல இருந்து இங்க என்ன அப்பே புரியுதா? எத்தனை பேர் நான் பேசுறேன்? Hallelujah. Hallelujah. I want to show you something. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். தேவன் ராகேலை நினைத்தருளினார். அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார்.
and make that get a possible in your life. Prayer is not transaction. உங்களுடைய பாடி ஸ்பிரிட்ல இருக்கிற உங்கள இருந்து பிசிக்கலா மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு விசுவாசம் தேவை. அங்க இருந்து இங்க வர்றதுக்கு ப்ராமிஸ் வாக்கு தேவை. ஆனா இங்க இருந்து திருப்பி மேல போகணும்னா if I have a pen in prayers, this talks about prayer and words. மேல இருந்து கீழே வந்து ஓடுறவங்க அவர் ப்ராமிஸ் மூலமா நம்ம இங்க இருந்து மேல போய் போறதும் வேர்ட் பிரேயர் மூலமா தான். நம்ம உள்ள இருந்து வெளியே மேனிஃபெஸ்ட் ஆகிறது மட்டும்தான் விசுவாசம். ஆமென். அவர் சொல்றது புரியுது. ஸோ ஜபங்கள் அவர் கேட்டொருளினால் உடனே அவனுக்கு தேவன் செவி கொடுத்து அவன் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். ஓ ஹalleluya. What who opens the womb is prayer. இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னைக்கு உங்க ஜபத்துல உங்க வார்த்தைகள் எப்படி இருக்கு? வாசிக்க என்ன வாசிக்க? 1 சாமுவேல் 1:19 வாசிங்க. இந்த கர்த்தர் நிலைத்திருந்தார் பத்தி வாசிங்க. அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். கர்த்தர் நினைத்தருளினால் என்ன அர்த்தம் தெரியுமா? ஸ்பிரிச்சுவல் அவருடைய கர்ப்பத்திற்கு இங்க தெரியுதா இல்ல அவரை தெரியுதா நினைக்கிறது. ஓ அவரை தெரியல நினைத்தருள முடியாது. ஹalleluya ஹalleluya. இப்போ அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்த் நடக்குது. அண்ட் உடனே இது எப்ப நடக்குது தெரியுமா? இந்த ப்ராசஸ் ஸ்பிரிச்சுவல் பர்த்துக்கு என்ன நடக்குதுன்னா அவர் ஜெபம் செய்றார். She sows seed in the womb of God. கர்த்தர் நம்மளுடைய ஆவியில எப்படி விதைய போடுறாருன்னா வார்த்தைனால. நான் கர்த்தருடைய கர்ப்பத்தை எப்படி விதைய போடுறேன் அப்படின்னா வார்த்தையை வந்து ஜெபத்தினால. Every transaction will be. Hallelujah. வாசிங்க. அவன் என்ன விதைய போடுறாரு அப்படின்னா நீங்க முன்னாடியே இருக்கோம். 1 சாமுவேல் 1:11 சேனைகளின் கர்த்தாவே, தேவரே உம்முடைய அடியாரின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாரை மறவாமல் நினைத்தருளி. நீங்க மறவாம அதாவது உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ரூம் ஓபன் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க? மறவாமல் நினைத்தருளி. உமது அடியாருக்கு ஒரு ஆண் ஆண்களே கொடுத்தீங்கன்னா அவன் உயிரோடு இருக்கும் சர்வநாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சர்வநாள் கத்திக் கொள்வதில்லை என்று ஒரு பொருத்தனை அப்போ பொருத்தனை ஜெபம் செய்யறாங்க. நீங்க பண்ற பொருத்தனை ஜெபம் எல்லாம் கர்த்தருடைய கர்ப்பத்தை திறக்கும். Your prayers can open the womb of God. அது அவருடைய கர்ப்பம் என்ன சொன்ன? மனதுருக்கம். அவரோட நிலைத்தருளும்படியா நீங்க இந்த ஒப்பு கொடுக்கிற ஜெபம் இந்த என்ன சொல்றது இந்த ஓவிங் பிரேயரை பண்ணும்போது God's compassion ground is becoming for them. Hallelujah. Hallelujah. Praise God. அதே போல இன்னொரு வசனம் பாருங்க. இன்னொரு வசனம் வருவாங்க. வாசிக்கலாம். ஆதியாகமம் 25:21. Hallelujah. புரியுதா? ஈசாக்கின் ஒருத்தர் கத்தி நீங்க அவங்க தான் ஜெபிக்க கிடையாது. யாருக்காக நீங்க ஜெபிக்கிறீங்களா? கர்த்தர் நிலைத்தருளி. கர்த்தர் நிலைத்தருவதனாலே அவருடைய கம்பேஷன் அந்த அவருடைய கர்ப்பம் திறக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா பூமியில மனிதன் கைவிட்டாங்க. Hallelujah. Amen. நான் அந்த சைடுல டிரான்சாக்ஷன் சொல்லிட்டேன். இந்த கர்த்தருடைய கர்ப்பத்திற்கு எப்படி ஆவின் அறைக்குள்ள வருதுன்னு நான் சொல்லி காமிச்சிட்டேன். என் ஆவின் அறையிலிருந்து எப்படி ஆத்மாக்கள் நான் காமிச்சிட்டேன். உங்க ஆத்மாவின் கர்ப்பத்தில் உங்க மாம்சத்தை
செயல்படுகிற ஒரு கனிகவரமும் என்ன காமிச்சிட்டாரு. இன்னொரு சைட்ல இங்க இருந்து நீங்க கர்த்தருடைய கர்ப்பத்தை ஓபன் பண்றது எப்படி This is transaction. இன்னொரு காரியம், எப்படி கர்த்தருடைய கர்ப்பத்தை திறக்கிறது? ஒண்ணு நான் சொன்ன ஜபம், இன்னொன்னு ஒப்பு கொடுக்கிற கர்த்தருக்கு வந்து சொல்லுங்க ஓப்பன் ஜபிக்கிற ஜபம். இன்னொரு காரியம் என்னன்னா வாசிக்கிறோம் ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். லேயா கர்ப்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் வந்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மறுபடியாய் இருந்தாள். திரும்பி வாசிங்க. லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள். இங்கிலீஷ்ல Leah was unloved. Okay, அவள் எதிர்பார்த்த அன்பு கிடைக்கல. She was rejected. அவனுக்கு மட்டும் அவளுடைய செல்ஃப் எக்ஸ்பிரஸ். When you are broken and contrite, உங்களுடைய ஆவி நொறுங்குண்டு போய் நீங்க சிறுமைப்படுத்தப்பட்டு நீங்க பூமியில நடத்தப்படுகிற காரியத்தை பார்த்து நீங்க மனசுல செத்து போய் நான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட்டுக்கு வரீங்கல்ல, அதுதான் கற்றுப்பாங்க. Oh, death to self can bring birth in the spirit. Hallelujah. ஒரு விதையானது நிலத்துல விழுந்து சாகாவிட்டால் அது பலன் முடியாது. Every seed has to die. Amen. புரியுதா? அப்போ என்ன என்னுடைய சரீர மாம்ச இச்சைகள், எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை கனமான வேதனை, இதுல நான் உள்ள போய் மறைந்திருக்கும் பொழுது பாவத்துல மறைந்தில்ல மற்ற என்னுடைய செல்ஃபுக்கு நான் மறைச்சிருக்கும் போது கர்த்தர் என்னை நினைத்து உள்ளே எனக்கு ஆசீர்வாதம். Hallelujah. Not just prayer opens the womb. Your activities on earth opens the womb. What you are on earth opens the womb. How much broken, how much contrite you are, இந்த பூமியில நொறுங்குண்டு போய் எல்லாம் இழந்து போய் நீங்க இருக்கீங்களா? கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்த்துங்க. கர்த்தரை நோக்கி பார்த்த உங்கள் பிரகாசம் அடைந்தது எப்படி? அவருடைய ஆவிக்குரிய கர்ப்பத்துல ஒரு காரியம் இருக்கு. என்ன காரியம் தெரியுமா? வாசிக்கலாம். சங்கீதம் 36:1 அவருடைய ஆவிக்குரிய கர்ப்பம், பிதாவுடைய ஆவிக்குரிய கர்ப்பம் எப்படிப்பட்டதா இருக்கு? ஜீவ ஊற்று நிறைந்த இடம்னா அவருடைய கர்ப்பம். வாசிங்க. உங்களுடைய வெளிச்சம், அந்த கர்ப்பத்தின் வெளிச்சத்துல என்னுடைய ஆவி வெளிச்சம் பார்க்குது. Read it in depth. Read it. அப்போ வெளிச்சம் பாருங்க, அவரை நோக்கி பார்க்கும் உங்கள் பிரகாசம் இல்லை. ஏன்னா அந்த ஆவியின் கர்ப்பத்தில் இருக்கிற அந்த ஜீவ ஊற்றுல வருகிற அந்த வெளிச்சம் இந்த முகம் என்ன தெரியுமா? உங்க ஆவி முகம். Read it like this. You will never forget. You will never forget. Amen. இப்ப அந்த வெளிச்சம் ஒரு சயின்ஸ் இருக்கு. ஒரு ஸ்பார்க் எப்படி ஜாயின் ஆகும்? வீட் வந்து ஒரு வெளிச்சம் நல்ல ஒரு ஸ்பார்க் ஆகும். அதுக்கப்புறம் தான் அந்த ஃபீல்டஸே கம் ஆகும். Everything needs light. That light is life. நீ வீட்டில் பொறுமையை யோகான் வந்து 10 20 வாசம் அந்த வெளிச்சம் ஜனங்களுக்குள்ள ஜீவன். He was the life. The word was life. And the life was the light of all men. அப்போ வார்த்தை ஜீவன் வெளிச்சம் எல்லாம். வார்த்தை எங்க இருக்கோ அந்த ஜீவன் உண்டாயிருக்கும். ஜீவன் உண்டாயிருக்கிற வெளிச்சம். The womb or all called to be light. Is your womb dark or light? உங்களுடைய கர்ப்பமா இருக்கிறது இருண்டு போயிருக்கா இல்ல வெளிச்சம் வருகிறதா? வெளிச்சத்துல இருக்கிற கர்ப்பம் கண்டிப்பா
ஜீவனை பெறலாம். இருண்டு போய் இருக்கிற கர்ப்பம் கண்டிப்பா அழிவையே பெறணும். ஆமென். ஹalleluya. In your light I see light. அவருடைய கர்ப்பத்துல என்னுடைய through my eyes, நீங்க பாத்தீங்களா வசனங்கள, eyes the lamp of the body. கண்கள் தான் நம்மளுடைய சரீரத்துக்கு விளக்கா இருக்கு. எந்த கலர் இங்க இருந்து உள்ள போது கண்ணாமை ஆவின் கண்கள் பிரகாசம், ஆத்மாவின் கண்கள் ஆவின் கண்கள் பிரகாசம் அடையும் பொழுது அங்கிருந்து வர வெளிச்சம் கண்ட பட்ட அடையும் வெளிச்சம். In the light of the spiritual womb, my spirit gets light to the world. Hallelujah. Amen. மூணாவது, நீங்க மரிக்கும் பொழுது பூமியில, அதாவது பிசிக்கல் அல்ல, ஸ்பிரிச்சுவலா நீங்க die to all things in this world. Your womb is right now having essence. Amen. Amen. அதே போல when light comes, அது பார்த்த வந்த உடனே உங்களுடைய எல்லாம் அடைக்கப்படுறது. ஆமென். நீங்க அப்புறம் வாசிச்சுக்கோங்க. நீதிமொழிகள் 30:15-16 வசனங்கள். சரியா? வாசிச்சுக்கலாம். நீதிமொழிகள் 30:15-16. திருப்தி அடையாகவே முடியாதுன்றது ஒரு காரியம். which cannot be satisfied. என்னது? பாதாளமாக வந்து பாதாளமும் மலட்டு கர்ப்பமும் அப்ப என்ன தெரியுமா? மலட்டு கர்ப்பம் ஆவில இருந்தா நீங்க எவ்வளவு உள்ள வந்தாலும் உங்களால நிற்கவே முடியாது. மலட்டு கர்ப்பம் அவர் போட்டுட்டே இருப்பார் வார்த்தையை ஒரு ஸ்பிரிட்ல, ஆனா நிற்க மாட்டீங்களா? பிசாசு திருடிட்டு போயிடுறாங்க. அந்த பார்த்தா மத்திய 13வது அதிகாரத்துல இருக்கிற ஒவ்வொன்றுமே அது வழியறையா இருக்கலாம், இல்லைன்னா புக்கர் கடல்ல இருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு கரண்டு குழலான பார்த்து இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ஒரு கர்ப்பத்தை உடையவர்களா இருக்கீங்களா? நல்லா கவனிங்க. உங்களுடைய கர்ப்பம் மலட்டு தருகிறது. ஆவிக்குரிய கர்ப்பத்தை போதாது, எல்லாம் போதாது, சாட்டிஸ்ஃபையா மாட்டேன். Only when you have spiritual womb satisfaction, you can give birth to physical food. Amen. Amen. இன்னைக்கு உங்களுடைய கர்ப்பம் மலர்ச்சி தருகிறதா? எதுவுமே பிறப்பிக்கப்பட முடியாம இருக்கா? புரிந்து கொள்ளாத மாதிரி இருக்கீங்களா? நெருங்குதா உலக ஆசை? இதெல்லாம் இருந்தா எங்க மலடியா தான் இருக்கு. Amen. இது உங்க கையில தான் இருக்கு. It's in your hands. நீங்க ஒதுக்கி ஒதுக்கணும். நீ ஆவிக்குரிய கர்ப்பத்தை நீங்க தரணும். நீங்க தரணும். எல்லா தடைகளும் என்னுடைய ஆத்மாவில கர்ப்பத்துக்கு என்னுடைய ஃபிளஷ்ல இருக்கிற மேனிஃபெஸ்டேஷனுக்கு எல்லா தடைகளும் ஒழித்து போடும். நீங்க என்ன புதுசா மாற்றணும்னு சொல்லுங்க. It's all about renewal every single day. Your spirit womb has to be renewed every day. Your soul womb has to be renewed every day. Your flesh actions womb should be renewed every single day. Hallelujah. Hallelujah. Amen. And அதே போல இன்னொரு காரியத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் நீங்களே வீட்டில் போய் ஆராய்ச்சி பாருங்க. எலிசபெத் ஜக்கரியாயோ ஜான் தி பாப்டிஸ்ட் ஒர்க் பண்ணக்கூடிய இதே சினாரியோ தான். ஜஸ்ட் இது அவங்களாம் பலடியாக இருப்பாங்க. ஆனால் ஆவிக்குரிய இதில் கர்த்தருக்கு முன்பாக பாவம் இல்லாமல் கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமாக வாழ்ந்து கொண்டிருக்காங்க. கர்த்தர் நினைந்த வேளா டைமில் அப்புறம் கர்த்தர் this is the process. This is the process. Hallelujah. And உங்களுடைய physical birth is a spiritual birth. Amen. வெறும் பிசிக்கலா எதுவுமே நடக்கல. உங்களுடைய பூமிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களும் அது ஸ்பிரிச்சுவல் birth. Hallelujah. Nothing is physical here. Your spiritual blessings and bodily form is your earth blessings. Amen. Amen. So remember that everything comes from Him. எல்லாமே கிட்ட தான் வருது.
அதை அறிந்தவங்க நம்ம செய்யப்படாது. ஆமென், ஆமென். சரி, அப்போ எது வேர்ட் பண்ண ஸ்டாப் பண்ணும்? இப்போ இப்படிதான் வேர்ட் பண்ணணும்னு தெரியுது. அப்போ எதுலாம் ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஓசையா 9:14 வாசிக்கலாம். ஓசையா 9:14. கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு கொடுப்பதை கொடும். அவர்களுக்கு விழுந்து போகிற கர்ப்பத்தையும் பாழற்ற பிள்ளைகளையும் கொடும். கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்கள், கர்த்தரை விட்டு பின்வாங்கின ஒரு மனிதனுக்கு அவனுடைய ஆவியின் கர்ப்பம் எப்படி இருக்குமா? விழுந்து போகிற கர்ப்பம், மிஸ்கேரிங். மிஸ்கேரிங் என்ன தெரியல, என்ன விதை போட்டாலும் முழுமைக்கு பரிபூர்ணத்துக்குள்ள போக முடியாது. Spirit of abortion comes. The devil comes to steal what the Lord has put in their spirit. கர்த்தரை கீழ்ப்படியல அப்படின்னா உங்களுடைய கர்ப்பம் எப்பவுமே மிஸ்கேரிங், விழுந்து போகிற கர்ப்பம் கர்த்தர் தான் தருவாங்க. Oh, this is given by God. நீ கர்த்தர் கேட்கப்பா, கர்த்தர்கள் அடைகிறார். இந்த மிஸ்கேரிங் பண்ணி எப்பவுமே வார்த்தையில பூர்ணப்படாதபடி இருக்கிற எல்லா கதையும் அடைகிறோம். Every spirit of abortion in my spirit, I break it in the name of Jesus Christ. Hallelujah, hallelujah. அதே போல பால் குடிக்காதபடி ட்ரை பிரஸ் நடத்துமா? பால்னா வார்த்தை, வார்த்தையை பருக முடியாதபடி இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளும். மரத்தை எடுத்துக்கொள்ளும். ஆமென். You have to know that. See, the miscarrying, miscarrying மூவ் வச்சு நீங்களும் கரெக்டாக இருக்க முடியாது. நீங்க ஊழியத்துல ஒண்ணுமே செய்ய முடியாது. இன்னைக்கு ஊழியத்துல பலன் கொடுக்காத ஒரு இடத்துல இருக்கீங்களா? அநேக பேருக்கு you want to birth Zion but you cannot birth. Why? Because you have a miscarrying womb. நிறைய பேருக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கு, ஆனா தரிசனத்தை செயல்படுத்த முடியல, பூர்ணமாக்க முடியல. ஏன்னா கர்த்தருக்கு நீங்க கீழ்ப்படியாம டெய்லி அவர் பார்த்து உட்கார்ந்ததுனால கர்த்தர் விழுந்து போற கர்ப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். நீங்க பால் குடிக்காததுனால உங்க வாழ்க்கையில எல்லாமே ஒர்க் பண்ண முடியல. அதே மாதிரி யோபு சொல்றாரு, நான் என் அப்பா அம்மாவுடைய கர்ப்பத்துல நான் ஸ்டில் பார்ன் பேபியாவே இருந்திருக்கேன். ஸ்டில் பார்ன் என்ன தெரியுமா? வயிற்றுக்குள்ளே நல்லா முழுமையாக இருந்திருக்கேன், ஆனா வெளியே விட்டு கர்ப்பம் சொல்றது உள்ளே வச்சுப்பாங்க. Everything in the spiritual has to be brought physical. உங்களுக்கு அழைப்பு தெரிஞ்சிச்சு, அது ஒரு காரியத்துக்கு ஆனா ஜெபம் பண்ணி நீங்க ஆயத்தம் ஆகலைன்னா உள்ள கர்த்தரை கர்ப்பத்தை வளர்ந்து ஸ்டில் போனா அது நீங்க அதை பரப்பிக்கிறதுக்கு நீங்க எதுவுமே ட்ரை பண்ணல. நீங்க கம்ஃபர்டபுள் ஜோன்லயே இருக்கீங்க. நீங்க வேணாம்னு சொல்லலாம், எதுக்கு நான் இங்கே இருக்கேன், எனக்கு நல்லா தான் இருக்கு, எனக்கு இந்த வீடு கர்த்தரை வச்சு இல்லை, அந்த இடத்த போய் கொஞ்சம் நெருக்கப்படாத நாங்க ஆசீர்வாதம் வச்சிருக்கேன். இல்ல நான் இருக்கிற எகிப்தே எனக்கு ஓகே, காணாலும் காணாம், அனாந்திரனா நான் இப்படியே இருந்துக்கிறேன். நீங்க இப்படி சொல்ல சொல்ல அழகான கர்த்தருடைய கர்ப்பத்துல நீங்க ஒரு ஸ்டில் பார்ன் பேபியா இருக்க முடியும். ஸ்டில் பார்ன் இஸ் வேர் கர்த்தர் கடைசியா பரப்பிப்பார், வழியோட கருத்து. ஆனா என்னன்னா செத்ததா இருக்கும், உள்ள பரிபூர்ணம் வளர்ந்து போகும், ஆனா வெளியே வராததுக்கா. And comes, you experience life and joy or you experience death. Be careful. Be careful. இது ரெண்டுமே தப்பு தான். அதாவது தக்க வைக்க முடியாத கர்ப்பமும் தப்பு தான், மலடியான கர்ப்பமும் தப்பு தான், வயிற்றுக்குள்ளேயே ஸ்டில் பார்னா இருக்கிறது தப்பு தான். 3 different areas of the spiritual life. Hallelujah. Understand? Understand? First உங்களுக்குள்ள, அப்புறம் மற்றவங்களுக்கு. What is that in heaven? What is that? கடைசியா வசனம் சொல்றாங்க. ஒரு வசனம், அதே வசனம் 11 வாசனம். 11. எப்ராயிம் மகிமை, மகிமை பறந்து போச்சு.
தான் கன்சீவ் ஆக முடியும். கன்சீவ் ஆனால் தான் அதை பூரணப்படுத்தணும், டெய்லி ரெனியூவல் அண்ட் தென் கிவ் பர்த். இந்த இடத்துல எப்படி இருக்கு, மகிமை பறந்து போச்சு. அப்போ birthing is glory, conception is glory, oh carrying pregnancy is glory. Oh hallelujah. அவர் மகிமைனா உன்னதமானவருடைய நிழல்ல இருக்கும்போது அது நிழல் போயிடுச்சுன்னா கன்சீவ் ஆக முடியும். இன்னைக்கு அவள் செட்டை நிழல தம்பிங்களா அவருடைய செட்டை நிழலா அதனுடைய நீதி அந்த அந்த the son of righteousness will come in whose wings there is health. மல்கியா 4 இல்ல. அப்போ அந்த நிழல்ல ஆரோக்கியம் உண்டாரு. எப்படி ஆரோக்கியம்? அவர் மகிமையில் இருக்கிறது. Health is nothing but birth. Hallelujah. இன்னைக்கு உங்க வாழ்க்கை எப்படி நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. நீ கர்த்தரை பார்த்து சொல்லுங்க. ஏசாயா 66ஆம் அதிகாரம் 7-9 வசனங்களை வாசிக்கலாம். ஏசாயா 66 7-9. a
For the Lord to put seeds in respective areas. Oh, hallelujah. எல்லா கர்ப்பமும் அவர் கர்ப்பம் அவர் விளைச்சு சொல்ல மாட்டார். ஆமென். ஆமென். வாசிங்க வாசிங்க. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். சர்வ ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலர் இருப்பதில்லை. ஆமென். என்ன இருப்பதில்லை? மலர் இருப்பதில்லை. You will not be barren. உங்க சந்ததிக்குள்ள, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்களுடைய வருமானத்தை இனிமேல் மலட்டு கர்ப்பமாக. Hallelujah. Whatever the Lord has put, it will bring life into your families, into your finances, into your spirit, into your ministry. Hallelujah. Amen. Amen. இந்த உலகமே அவர் கர்ப்பத்தில் தான் வந்துச்சு. The world was formed out of the womb of God. You know that? வாசிங்க யோபு 38 வாசிங்க. யோபு 38. கர்ப்பத்திலிருந்து உதிக்கிறது போல் சமுத்திரம் புரண்டு வந்தபோது அதை கதவுகளால் அடைத்தவர் யார்? இந்த பூமியில heaven, அது heaven and water எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணுவாங்க. கடலை உருவாக்குவாங்க. அப்போ அதுவே நான் எப்படி உண்டாக்கப்படுதான் கர்ப்பத்தில் உண்டாக்கப்படுது. This earth is a field. Earth is a womb for so many plants, for so many animals. Seas and waters, they are the brooding atmosphere of the earth. Hallelujah. இது அறிவுகள் எல்லாமே அங்கதான் வருது. Amen. அதே போல பிள்ளையை வெளியேற்ற முதல் செப்பரேஷன் ஆகும். பிரித்தெடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். Every time you give birth, there is separation. தாயே சேயும் பிரித்தெடுத்தாதான் அந்த ஆசீர்வாதம். Hallelujah. Amen. ஆசீர்வாதம் வசனத்தை கலாத்தியர் 1:15 வாசிங்க. அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். Oh, hallelujah. Grace is the voice of God's calling. கிருபையினால் அழைத்தான்னு அர்த்தம். சத்தத்தால அழைக்க முடியாது. அப்போ சத்தத்தால கிருபை. அவருடைய அழைப்போட கிருபை மூலியமா அங்கிருந்து வருது. From the womb of God, I come here get manifested through grace. Hallelujah. நீங்க வாழ்க்கை கிருபையில தான் கற்றுக்கலாம். அறிவுகள் செப்பரேஷன் through grace. கிருபை பெற்றவனுக்கும் கிருபை வராதவனுக்கும் ஒரு வித்தியாசம். Hallelujah. கிருபையில இருக்கிறவனுக்கும் கிருபை மேல கிருபை பெற்றவனுக்கும் வித்தியாசம். You go from grace to grace. Normal gloryக்கும் இன்னும் அதிகமான gloryக்கு வித்தியாசம். Normal faithக்கும் இன்னும் அடுத்த faithக்கு வித்தியாசம். We are called to renew. இதுதான் renew. We birth glory, we birth grace, we birth faith, we birth every single day. Hallelujah. From the womb of God. Amen. Hallelujah. Amen. Times and seasons. எப்போ நம்ம வரக்க போறோம்? Time matters. வாசிக்க வாசிக்க. சங்கீதம் 113 வாசிக்க. உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்கார உள்ளவருமாய் இருப்பார்கள். விடியற் காலத்து கர்ப்பத்தில் பிறக்கும் பலிக்கு சமானமாய் உம்முடைய எவ்வளவு ஜனம் எவ்வளவு ஜனம் remnant design reborn
பல நாட்கள்ல I go teaching in the realm of time. You should know this. You should know so you can access. எப்போ ஜனங்கள் வருவாங்க கர்த்தர் ஆவி புரியுதுன்னா அந்த விடியற் காலத்து கர்ப்பம் திறக்கப்பட மாட்டோம். Oh, God is season. God is time. In Him consists morning, noon, and night. His mornings have moon. His evenings have moon. His night also has moon. அண்ணா கத்த சொல்றாரு, இரவு வந்துச்சு, காலத்தை எழுப்பி காலத்தை கண்களை திறந்து வாழ இரவு வந்துச்சு, நீ இப்போ ஏசு திறந்து கொள்ளும் ஆவில, அப்பதான் நீ கரெக்டாக கர்ப்பத்தை சொல்ல முடியும். Combining every person. When night comes, you will find it. Hallelujah. Oh Jesus, thank you Lord. Thank you Lord. வாசிங்க யோபு 3:6 வாசிங்க. யோபு 3:6. அந்த ராத்திரியை அந்தகாரம் பிடித்ததாக வருஷத்தின் நாட்களில் அது சந்தோஷப்படுகிற நாளாயிராமல் மாதங்களின் கணக்கிலே அது வராமல் போவதாக. ஆமென். 7 வாசிங்க. அந்த ராத்திரி தனிமையாய் இருப்பதாக அதிலே கெம்பீர சத்தம் இல்லாமல் போவதாக. May the night be barren போடுங்க இங்கிலீஷ்ல. ராத்திரி வெறுமையா இருப்பதாக போடுகிறார், தனிமையா இருக்கிறார். அந்த ராத்திரி தனிமையாய் இருப்பதாக. தனிமையா இருக்கா இங்கிலீஷ்ல night be barren. அப்ப night is a moon. Night moons. Morning moons give birth to new generation. Night moons give birth. There is barrenness in every womb. நைட்ல வாக் பண்ற உங்களுக்குள்ள நைட் இருக்கலாம், ஆனா உங்களுக்குள்ள வெளிச்சம் நீங்க இடவே மாட்டீங்க. அப்ப இந்த நைட்ல வெறும் டாக்டர் சொல்ல கிடையாது. நைட் எப்போ பேரனா இருக்கும்னா when the light inside night is dark. திரும்ப சொல்றேன், night will be barren. நைட்டு அந்த கர்ப்பம் மலடியா இருக்கும். எப்போனா அந்த நைட்டு அந்த இரவில் இருக்கிற அந்த கர்ப்பத்துக்குள்ள வெளிச்சம் இருளா இருக்கும். அந்த வெளிச்சம் இருளா இருக்கும் எப்போனா மரணத்தின் ஒரு ஷாடோவா இருக்கும். I don't think we can go on. Amen. That is so important. There is so much that peace. புரியுங்க, with this you can walk in a very intense measure. Amen. Amen. Hallelujah. ஆதியாகமம் 18:14. ஆதியாகமம் 18:14. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ காலத்திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். உற்பவ காலத்தின் நேரத்தில் அந்த appointed time I will return the same time next year. அப்ப எனக்கு அர்த்தம் same time next year போகும். அப்ப எனக்கு renewal. When your womb is renewed at the time, I will come. You will come. Womb has to be renewed. ஒவ்வொரு நாளும் one time வரும்போது you have to be renewed and you will come. Hallelujah. Amen. இந்த நாள்ல கர்த்தர் உங்களுடைய கர்ப்பத்துல வலிமையை உருவாக்குவார். இன்னைக்கு உங்க கர்ப்பத்துல கர்த்தர் ஆறுகளை உருவாக்குவார். ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah.